இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது சீர்கெட்டு தான் இருக்கு. அது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அப்படிதான் இருக்கு. அதற்காக காவல்துறை அதிகாரிகள் நாங்க வந்து என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த ஒரு வாரத்துல மட்டும் 2, 3 என்கவுண்டர் நடந்துருச்சு. இன்னைக்கு அத பத்தி பேசுறதுக்காக அரிசி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம். முதல்ல இந்த என்கவுண்டர் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு வரப்போ என்கவுண்டர தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டதா தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு ரைட். காவல்துறை. பட் வந்து இந்த என்கவுண்டர தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது. ஏன்னா, ம். உங்களுக்கு சில விஷயங்கள மறைக்கிறதுக்கு காவல்துறை பயன்படுத்துறதும் இந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆமாமா. எடுத்துக்கலாமா? உங்களுக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை உட்பட பல வழக்குகள்ல வந்து இன்னைக்கு முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரையும் இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் பண்றதுல வந்து காவல்துறை ரொம்ப அதிக அக்கறை காட்டிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து உண்மைகளை மறைக்கிறதுக்கு காவல்துறை செய்கிற ஒரு நடவடிக்கை மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, இது குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்புல காவல்துறை செய்கிற மாரி இல்ல. இந்த விவகாரத்துல மனித உரிமைகள் ஆணையம் தலையிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்ல ஓகே. இப்ப என்கவுண்டர்ல வந்து மனித உரிமை ஆணையம் உள்ள வரதுங்கிறது 2வது. முதல் கேள்வி என்னன்னா, நம்ம செய்திகள்ல ஒரு விஷயம் பார்க்குறோம்ல. பிரபல ரவுடி என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. அந்த பிரபல ரவுடின்னு சொல்லி அந்த ஒரு ரவுடிய பிரபலமாக்குறது யாரு? காவல்துறை தானே. இப்போ ஒரு ஒரு ஒருத்தன் வந்து தப்பு செய்றான்னா, தப்பு செய்யக்கூடிய ஒருத்தன மீண்டும் மீண்டும் அவன தப்பு செய்ய வச்சு, அவன பிரபலமாக்கி, அதுக்கப்புறம் என்கவுண்டர்ன்னு ஒரு விஷயத்துக்கு போய் நிக்கிறதுங்கிறது இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு விஷயமா? ஒரு குற்றம் நடக்குது, ஒரு இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிய நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்புறாங்க. சிறைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதும் அதே குற்றத்த செய்ற நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வழக்குகள் பெண்டிங்கில் தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு குற்றவாளிகள் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அங்க ஏற்படுத்தி குடுக்குற மாரி தெரியல. சிறையிலும் கூட பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட பல்வேறு தொடர்புகளால இந்த குற்றம் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சரி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல என்கவுண்டர் பண்ணாங்க. அதுல அரசு தொடர்பு இருக்கு. ஓகே. இன்னைக்கு மதுரையில ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு வந்து இப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ரவுடிய வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இத எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எத மறைக்கிறதுக்காக அந்த சம்பவம் நடக்குது? இல்ல எனக்கு இதுலயும் அரசியல் தொடர்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். ம். 2வது எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து அரசுக்கு பெரிய அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. 2 நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே போயிட்டு அந்த போராட்டத்த முன்னெடுத்துட்டாரு ஆமா. அவரு. இன்னைக்கு வந்து பெரிய அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ குற்றவாளிகள பிடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. யார வேணாலும் கூப்பிட்டு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டு இவர் தான் குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு காவல்துறைக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதத்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏன்னா குற்றவாளி யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு உண்மையான குற்றவாளியை கண்டறிஞ்சு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, பல உண்மைகள் வெளியில வரலாம். யார் சொல்லி அந்த கொலை நடந்தது, யார் சொல்லி அந்த காவலர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியில வரலாம். ஒருவேளை அது வந்து தங்களுடைய ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமா இந்த என்கவுண்டர் நடந்துக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க, அதுக்காக நான் மறு தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னா, நீங்க கால பார்த்து சுடலாம், இல்ல கையில சுடலாம், ஷோல்டர்ல சுடலாம். எங்க வேணாலும் சுடுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இங்கெல்லாம் சுட்டா வந்து உங்களுக்கு வந்து ம இறந்து போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்பவே கம்மி. பட் வந்து நீங்க குறிப்பிட்டு சில இடங்கள்ல சுட்டு என்கவுண்டர் பண்ணி இந்த வழக்க மொத்தமா முடிக்கணும்னு நீங்க முடிவோட இருக்கீங்கங்கிறப்போ, அத தடுக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். இல்ல சென்னை கமிஷனர் வந்து பதவி ஏத்துக்கிட்ட முதல் நாளே என்ன சொன்னாருன்னா, அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்து அந்த குற்றவாளி என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும்னு ஒரு வாதத்த வச்சிருந்தாரு. சென்னையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல 7 இடத்துல வந்து திருட்டு நடந்தது. வழிப்பறி நடந்தது. இது சம்மந்தப்பட்டு ஒரு நபர வந்து என்கவுண்டர்ல கொல்றாங்க. எப்படின்னா, காவல்துறை அதிகாரி கைது செஞ்சதுக்கு அப்புறம், காவல் தரப்புல இருந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதனால நாங்க சுட்டுக் கொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ ஒருத்தன் தப்பிச்சு நீங்க போறான்னா, அவன சென்னை விசாரணை கமிஷனர்ன்னு பண்ணணுமா? சொன்னது அருண் அவர்கள தான? ஆமா. நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். ஆம்ஸ்டாங்கும் சரி, இப்பவும் சரி, எல்லாத்துக்குமே அருண் அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு. அது எப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல அருண் அவர்கள் இந்த ஆளும் அரசுக்கு என்னெல்லாம் வந்து எதெல்லாம் மறைக்கணுமோ, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு உதவியா இருக்காருன்னு தான் பார்க்குறேன் நானு. ம். நான் முக்கிய குற்றவாளிகள் யாரும் காவல்துறை தரப்புல பிடிபட்டு விடக்கூடாது. அதே மாரி முக்கிய குற்றவாளிகள் எந்த தகவல்களையும் ஆளும் அரசுக்கு தலைவலி குடுக்குற எந்த தகவலையும் வெளியில சொல்லக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட அருண் அவர்கள் செயல்படுறாருன்னு நான் பார்க்குறேன். ம். 2வது இன்னைக்கு இந்த ஆளும் அரசு காவல்துறை மேல அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு ஒரு ர ரிவ்யூ மீட்டிங்கா நடத்தியிருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி எந்த கூட்டமும் இதுவரைக்கும் முதலமைச்சர் தலைமையில நடந்த மாரி தெரியல. முதலமைச்சர் தன்னுடைய எனக்கு கீழ் நேரடி கண்காணிப்புல காவல்துறை இருக்குங்கிறாரு. ஆனா காவல்துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. ம். அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு இந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த அந்த நபர வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அ
வழிப்பறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. அவர் யார் சொல்லி அந்த வழிப்பறி நடத்தினாருன்னு தெரியாது. ஒருவேளை அதில் வந்து திமுகவை சேர்ந்த நபர், திமுகவை இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கொலை, கொள்ளை, வழிப்பறி செய்கிற ஆளுங்க தான். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்க கூட்டத்திலேயே அவங்க வந்து பர்ஸ் அடிப்பாங்க, அவங்க கூட்டத்திலேயே அவங்க வந்து செயின் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயம். ஆனா இது மேலிடத்திலோட யாரோட ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இவரை வந்து என்கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால தகவல்களை மறைக்க முடியும் அப்படின்னா, அதை விட வேற தகவல் பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க காவல்துறை. இல்ல இப்ப இந்த என்கவுண்டர் வந்து அரசியல் கொலைகளை மறைக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். திருச்சியில ஒரு என்கவுண்டர் நடக்குது. எதுக்காக அந்த என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு ஒருத்தர் தலைமையேற்று போறாரு. அப்ப என்ன பண்றாங்க, திருச்சிக்குள்ள ஒரு சில இடங்களை மட்டும் 144ன்ற விஷயத்தை அமல்படுத்திட்டு, அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை என்கவுண்டர் பண்றாங்க. கேட்டா அவர் மேல ஆல்ரெடி பல கொலை வழக்குகள் இருக்கு, கொள்ளை வழக்கு இருக்குன்னு சொல்லி, இந்த போராட்டம் நடக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க என்கவுண்டர் பண்ணோம்னு சொல்லி ஒரு சமாளிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்ப இத்தனை நாளா அந்த ரவுடி, ஒருவேளை அவர் ரவுடின்றதுனால இவங்க சுட்டுக் கொள்றாங்க, ஓகே. ஆனா இத்தனை நாள் இல்லாம மக்கள் உரிமைக்காக போராடும் போது இவங்க அந்த என்கவுண்டர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த திமுக அரசை நம்ம எப்படி நீங்க இப்ப சொல்ற இந்த திருச்சி விவகாரம் கூட திட்டமிட்டு செய்யப்பட்டதா தான் நான் பார்க்குறேன். அது வந்து என்கவுண்டர் லிஸ்ட்ல வராது. அது வந்து பிளான்டு மர்டர். கரெக்டா, சரியான வார்த்தை. ஏன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையை வந்து நம்ம வந்து என்கவுண்டர் லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. இவங்க யாரெல்லாம் இங்கே இருக்கணும், யாரெல்லாம் அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, யாராலும் அரசுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு பார்த்து அவங்கள எல்லாரையும் வளர விடுறாங்க. யாரால் அரசுக்கு பிரச்சனை வரும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் என்கவுண்டரில் தூக்கி கொள்கிறாங்க. ஸோ அந்த வகையை தான் வந்து இன்னைக்கு காவல்துறை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது மேலிடம் சொல்லாமல் நடக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது இந்த என்கவுண்டர்ஸ் எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி தான், சின்ன ஒப்பீடு. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பல்வேறு சாயங்களை பூசினாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அதுக்கு பேர் வந்து படுகொலை அப்படின்னா, இப்போ போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த கொலைகள் செய்த நபர்களை சுட்டுக் கொள்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுவும் கொலை தானே, திட்டமிட்ட கொலை தானே. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவம் வந்து உங்களுக்கு காவல்துறை அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. இப்பயும் காவல்துறை இப்படி தானே இருக்காங்க. இன்னைக்கு சுதந்திரமா தானே இருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒழுங்கா அவரோட கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. காவல்துறை உங்களுக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை காவல்துறை. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற நபர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கிச்சன் கேபினெட்டோ இல்லை அவருடைய ஃபேமிலி கேபினெட்டோ, அது அவருக்கு தான் தெரியும். அவர் அமைதியாக இருக்கார், அவங்க ஃபேமிலி தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவருடைய மாப்பிள்ளை அவர் தான் வந்து எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. சாருன்னு சொல்லுங்க, திருத்தம் மாப்பிள்ளை சாருங்கிறது அது ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லலாம். மாப்பிள்ளை சாருன்னா அப்புறம் யார் அந்த சார் லிஸ்ட்டில் மாப்பிள்ளையும் வந்துடுவார். நம்மளுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போகணுமா? சரி, ஓகே, புரியுது. ஸோ இன்னைக்கு காவல்துறையை வந்து அவங்க தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்க சொல்கிறதான் கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து தூத்துக்குடி சம்பவத்தில் இந்த போராட்டத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும், இந்த போராட்டத்தில் வன்முறை நிகழ்ந்தால் அந்த வன்முறையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை வந்து ஃப்ரீயாக செயல்படுறதுக்கு விட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. யாரெல்லாம் ஆட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறது, தூக்கி உள்ளே வைக்கிறது, குண்டாஸ் போடுறது, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆட்சியில் சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. குண்டாஸ்ன்ற ஒரு விஷயமும் இங்கே வந்து அதிகமாக திமுக ஆட்சியில் தான் நடத்தப்படுது. அதுவும் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது, அவங்கள ஒரு குண்டர்களாக சித்தரிச்சதெல்லாம் இவங்க தான். இப்போது இந்த கருத்து சுதந்திரம் சொல்லி சில நபர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மனித உரிமை மீறல், கருத்து சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி அதிமுக பீரியடில் நிறைய நபர்கள் குரல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அவங்க யாருமே வாய் திறக்கவே இல்லை. நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போது தீக்கால இருக்கக்கூடிய மதிவதனி போன்ற ஆட்கள், ஷர்மிளா போன்ற ஆட்கள், இவங்க யாருமே வாய் திறக்கிறது இல்லை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கருத்து சுதந்திரத்துக்கு வந்து உங்களுக்கு அதிமுக தான் வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்குது. அவங்க அரசு நீங்கள் எவ்வளோ விமர்சித்தாலும் அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்ட அரசாக தான் அதிமுக அரசு இருந்தது. திமுக அரசில் இன்றைக்கி வந்து நீங்கள் முதல்வர் ஒரு விமர்சனம் வச்சிங்க அப்படின்னா அந்த விமர்சனம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விமர்சனமாக இருந்தது அப்படின்னா உடனே உங்களை வந்து நடுராத்திரி வீட்டுக்கதவை வந்து தட்டக்கூடிய இடத்துல தான் காவல்துறை அவங்க வச்சுட்ருக்காங்க. கோவன் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பயங்கரமாக செயல்பட்டார். சில ஜெயலலிதா அவர்கள் அவர் விமர்சிக்காத வார்த்தைகளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்காத வார்த்தைகளே கிடையாது. இன்றைக்கி கோவன் எங்கே இருக்கார்? திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி வந்தார். விஜய் வந்து மத்திய பாஜக அரசனுடைய தொடர்பில் இருக்கார், அவரை எதிர்த்து நம்ம வந்து களம் காணணும்னு ஒரு பாட்டு பாடினாரு, அதோட காலி. சரி, விஜய் தொடர்பில் இருக்காரு, இவங்க எங்கே இருக்காங்களா? திமுக எங்கே இருக்காங்க? இல்லை, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ரெய்டு வந்துச்சுன்னா உடனே டெல்லியில் போய் காலை பிடிக்கிறது, கெஞ்சுறது,
அங்கே டெல்லியில் இருக்கிறவங்ககிட்ட கெஞ்சி அங்கே இருக்கிறவங்க வந்து மேல் நடவடிக்கை எடுக்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அதிமுக தான் காரணம். ஆமா. இதுல இன்னொரு விஷயம், இங்க ஊடகங்கள் வந்து பேச மறுத்துட்டாங்க. மறுத்துட்டாங்க. என்னன்னா, ஒரு நீட் படுகொலை இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு மாணவி ஒருத்தவங்க நீட் எக்ஸாமுக்காக பயந்து இறந்து போயிருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து கண்டிப்பா விலக்கும், என்னோட முதல் கையெழுத்தா இருக்குன்னு சொல்லி நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்ல ஆமா சொன்னாங்க. இவ்வளவு விஷயம் பேசினாங்க. அது ரகசியம் பண்ணிக்கிறது வெக்கமான சூடு சுரணை எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு அந்த வெக்கமான சூடு சுரணை எல்லாம் அது பேர் என்ன, மாண்புமிகு திரு துணை முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா, இல்ல எங்க இருக்காரு அப்படின்ற கேள்வி மக்கள் கிட்ட இல்ல. உங்களுக்கு வந்து அடுத்த தேர்தலில் இன்னொரு செங்கலை தூக்கிட்டு கொண்டு போய் இதுதான் மதுரை எய்ம்ஸ்ன்னு காமிச்சாருன்னா மறுபடியும் ஓட்டு விழா தான் போகுது. 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஓட்டு விழா தான். ஒருவேளை அதே செங்கலை அடுக்கி வச்சு தாண்டா உனக்கு படுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் இல்லை காசு வாங்கலைன்னாலும் நீங்கள் வந்து இந்த ஆட்சி வேணாம்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா வேற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. காசை வாங்கிட்டு நான் மறுபடியும் இந்த ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து. புதிய தலைமுறையில் ஏதோ ஒரு செய்தி ஊடகம் நினைக்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 32% மக்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை 32 27 சம்திங் வந்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 28%, ஞாபகம் வந்துச்சு, 28%. விஜய்க்கு வந்து 18%, இபிஎஸ் அவர்களுக்கு 10%, அண்ணாமலைக்கு 9% கொடுத்தாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, 28 இப்போ 19 இதெல்லாம் போக அது ஒரு 62 வந்துருதா, மீதி எவ்வளோ இருக்கும், ஒரு 36 38 இருக்குமா? அப்போ 36 38% மக்கள் சீமானை ஏற்றுக்கிறாங்களா? சீமானை அவங்க லிஸ்ட்லேயே கொண்டு வரலைங்க. அதுதான் கேட்குறேன், எதுக்காக இந்த ஓர வஞ்சனை? இல்லை, அவங்க வந்து சீமான நேஷனல் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமானை வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தை முன் வச்சு 8% வாக்குகளை சீமானால் வாங்க முடியுது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது யோசிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அது எந்த யோசனையுமே இல்லாமல் நேஷனல் மீடியா அவுட்லெட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமானை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அவங்க போன சட்டமன்ற தேர்தலையும் இதான் பண்ணாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் சீமானை வந்து ஒரு கட்சியாகவே அவங்க கருதலை, நாம் தமிழர் கட்சியாகவே கருதலை அவங்க. ஆனால் அப்படி கருதாத கட்சி தான் 8% வாங்குச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் மீண்டும் மக்கள் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இல்லை, உங்களுக்கு பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். கரெக்ட். ஆனால் 2011 வந்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்னு விகடன் போடாத சர்வே. ஆமாம், 2016 150 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க விகடன். நடந்தது என்ன? ஸோ சர்வேவை மீறி உங்களுக்கு வந்து பல நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பல தேர்தல் முடிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. நார்த் இந்தியாவில் இதே மீடியா ஏஜென்சிஸ் வந்து கொடுத்த சர்வேஸ் என்ன ஆச்சு? பாஜக 350 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில், மெஜாரிட்டியே இல்லாமல் போச்சு பாஜகவுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. மீடியா ஏஜென்சிஸ் வந்து நம்ம சர்வே எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து ரியாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எப்படி வேணும்னாலும் மாறதுக்கான பாசிபிலிட்டி மாற்றப்படுறது வாய்ப்பு இருக்குது. ரைட். ஓவரால் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நடந்த சம்பவம், இது இந்த 4 வருஷம் நடந்த சம்பவம், ஸ்டாலினுடைய அந்த பொன்னான பொற்கால ஆட்சி? இல்லை, 4 வருஷம் பொற்கால ஆட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன். காமராஜர் ஆட்சின்னு சொல்லலாமா? காமராஜர் ஆட்சின்னா காங்கிரஸ் நிர்வாகிகள் அவங்க சொல்லலாம், செல்வ பிறந்தைகள் அவர்கள் சொல்வார். அவருக்கு வந்து வாழும் காமராஜராக வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதனால் அவரை வாழ வைக்கிற ஸ்டாலின் தானே. வாழ வைக்கிறவரோ இல்லை வீழ வைக்க போகிறாரோ அது அவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா வந்து அடுத்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு போகணும், எம்எல்ஏ சீட்டு போக நிற்கிறதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கெலாம் வந்து அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க தான் பார்க்க போகிறாங்க, திமுக தான் பார்க்க போகிறாங்க. அதனால் வாழும் காமராஜர் இல்லை வாழும் கக்கன்னு கூட சொல்லிட்டு போகட்டுமே, அது அவங்களுடைய விருப்பம். காங்கிரஸ் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். கார்த்தி சிதம்பரம் அவர்களே ஏற்றுக்க மாட்டார், இன்றைக்கி வந்து விருதுநகர் எம்பியாக இருக்கிற அவரும் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. அதனால் அந்த வாழும் காமராஜருங்கிற டாபிக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுபடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்பாவாக இல்லாமல் சும்மா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன் நான். ஏன் இந்த சும்மா வெட்டியாக அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க? இவங்க வந்து ஆட்சி நிர்வாகத்தை சரியாக நடத்தியிருந்தால் மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இருக்க போகிறதில்ல, மக்கள் தாராளமாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் ஆட்சி நிர்வாகம் பெரிய அளவில் நடந்த மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு தத்தியை எதுக்கு முதலமைச்சர் உட்கார வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் தமிழ்நாடு நடந்துகிட்ருக்குன்னு பார்க்குறேன். பட் காசு வாங்கிட்டு நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னால் உங்கள் தலையில யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக புரியுது. மக்களுக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான சம்பவம், சட்ட ஒழுங்கு அப்படின்ற சீர்கெட்டு போயிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான சம்பவம், பாலியல் குற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. காரணம் எங்கன்னு போய் பார்த்தா திமுக கூட இருந்து தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக தெளிவாக ஒரு உங்களோட முடிவை வந்து கொடுக்கணுங்கிறத இடமளம் வாயிலாக நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக அருமையாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.